நடக்குன்னு எதிர்பார்க்கவே இல்லை. எங்க அப்பா போனதுக்கு அப்புறம் எங்க அண்ணன் தான் எங்களுக்கு எல்லாமே. அப்பா போனது கூட எவ்வளவு கஷ்டம் இல்லை, அண்ணன் தான் எங்களுக்கு எல்லாமே. எங்க அண்ணன் தான் அது எங்களை சின்ன வயசுல இருந்து படிக்க வச்சு ஆளாக்குனது எல்லாமே அண்ணன் தான். இன்னும் கல்யாணம் கூட கட்டல, தம்பி கூட மேரேஜ் ஆயிடுச்சு. என்ன தம்பி எல்லாம் படிக்க வச்சு வேலை வாங்கி கொடுத்தா அண்ணன் தான். வேலைக்கு இன்னும் ஒரு நாள் லீவு போடாது, வேலை வேலைன்னு ஓடிடுவாங்க. மாமா கூப்பிட்டாங்க, மழை நிறைய வேலை இல்லைன்னு சொல்லிட்டு தாங்க போனாங்க. இந்த மாதிரி நடக்குன்னு எதிர்பார்க்கவே இல்லை. எங்க அப்பா போனதுக்கு அப்புறம் எங்க அண்ணன் தான் எங்களுக்கு எல்லாமே. சின்ன வயசுல இருந்து எங்க அண்ணன் தான் எங்களை வேலை படிக்க வச்சது அண்ணன் தான். எங்க அண்ணன் எங்களுக்கு எப்படியோ இருக்கு. அப்பா போனது கூட எவ்வளவு கஷ்டம் இல்லை, அண்ணன் தான் எங்களுக்கு எல்லாமே. அண்ணன் தான் விவரம் தெரிஞ்சதுல இருந்து அண்ணன் தான் எங்களை பார்த்துச்சு. என்னோட எல்லாம் 8-9 வயசு பெரிய ஆளு, குடும்ப கஷ்டம் எல்லாமே அண்ணன் தான் பார்த்துச்சு. இப்படியாவும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. எந்த நேரமும் சிரிச்சுக்கிட்டு இருப்பாப்புல. கிளவி வேலைக்கு போவேன், நான் வீட்டில் இருங்க அப்படின்லாம் சொல்லிட்டு வருவாப்பிள்ளைங்க. இந்த ரோட்டில் வரும்போது போகும்போதெல்லாம் பையன் நல்ல பையன் தாங்க. ஆனால் இந்த மாதிரி நடக்கும்னு யாருக்குமே தெரியாதுங்க. பிழைக்க போனதுக்குள்ள இப்படி ஆகி போச்சு. உங்களுக்கு எப்படி இருக்கு இறந்தது? எங்களுக்கெல்லாம் மனசுக்கு சரியான கஷ்டம். எங்கள் பிள்ளை மாதிரி தானே அவன், ஒரு பிள்ளை எல்லாம் பேரங்க தானே, எல்லாத்துக்கும் சரியான கஷ்டம் தாங்க. இங்கே வீட்டுக்குள்ள மனுஷர் இருக்குப்பா வா அப்படின்னு கூப்பிட்டதுக்கு சரிம்மா நான் காலையில் வாரேன் மனுஷர் எடுக்க அப்படின்னு சொல்லி படுத்துட்டோங்க. படுமா அப்படின்னு படுக்க சொல்லிச்சு. 2 மணிக்கு வந்துச்சிங்க போன்னு, இந்த மாதிரி மனுஷர் இருந்து கொஞ்சம் வீடுலாம் அமைங்கிருச்சு அப்படின்ட்டு. அப்போ தாங்க 4 மணிக்கெல்லாம் பையனை வச்சு போயிடுச்சு எங்கள் பிள்ளை கத்திக்கிட்டு. யார் ஃபோன் பண்ணா உங்களுக்கு மண் சரிவு ஏற்பட்டிருக்குங்க? இவங்க மாமா 3 பேர் இருக்காங்க. அவர் யார்? இறந்தவர் யார்? பேரன் மருமையட்டு பிள்ளை பையன் பேரந்தாங்க. இறந்துட்டான்னு செய்தி கேட்டோன்னா உங்களுக்கு எப்படி இருந்தது? அங்கேருந்து யூஸ் இருந்துச்சிங்க, கத்தி கதர்னு என்ன கல்யாணமும் முடிக்கலாங்க. என்ன வேலைக்கு போனாருமா? இந்த மேசம் வேலை தாங்க. இங்கே வேலை இல்லாதனால இந்த லோன் வாங்கியிருக்க கட்டணும்மா, நீங்களும் வேலை இல்லை, நானும் வீட்டில் இருந்து என்ன செய்யணும் தாங்க. அங்கே மாமா வர சொல்லுது வேலைக்கு, அங்கே போகிறேன்னு போனிச்சிங்க. போய் ஒரு 4 நாள் தாங்க வேலை செஞ்சு. இந்த நாள் தாங்க லோன் காசு கொடுத்து அனுப்பிச்சு. நான் ஆடி பாடுறதுக்கு வாரேம்மா அப்படின்ட்டு பார்த்தியில் இப்படி ஆயிடுச்சிங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.